ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வேல்யூஸை நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சப்மிட் பண்ணும்போது எப்படி கண்ட்ரோலருக்கு அந்த வேல்யூவை கொண்டு போகிறது, அதாவது அந்த வேல்யூவை சென்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகிடுச்சு. ஓகே, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்மளுக்கு கண்ட்ரோலர் ஃபோல்டருக்குள்ளே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஃபைலில் கிளாஸோட நேம் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்ம் தான் நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. இது நான் வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறேன். இப்போது அகெயின் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இதே கண்ட்ரோலருக்கு அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போது ஒரு யூஆர்எல் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ன்ற கண்ட்ரோலருக்கு வந்து அதுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி தான் இப்போவும். ஓகே, ஸோ என்னோட இந்த ஃபார்மில் என்டர் பண்ணக்கூடிய இந்த 3 வேல்யூஸும் ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து எனக்கு காட்டணும். ஓகேங்களா? அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனோட நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது தேவையில்லை. ஓகேவா? ஸோ என்னோடய டேட்டா அங்கே ஃபார்மில் ஃபில் பண்ணக்கூடிய இந்த 3 டீட்டெயில்ஸும் எனக்கு இதுக்குள்ளே வரணும், இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி கால் பண்ண இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் யூஆர்எல்லில் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போது இதை எப்படி நான் கால் பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல் எப்படி கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸாக போடுறேன். ஓகே, ஸோ http local host /ci3 இதான் உங்களோட ப்ராஜெக்ட். ஓகே, இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கண்ட்ரோலரில் சேவ் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். இப்படி கால் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது நான் இந்த ஃபார்மில் இருந்து சென்ட் பண்ணுற டேட்டா, இந்த ஃபார்ம்லேருந்து சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா எந்த இடத்துக்கு வரணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா அப்போ நான் இந்த யூஆர்எல்ல யூஸ் பண்ண மட்டும்தான் இந்த இடத்துக்கு அது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்எல்லை நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஆக்ஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம சென்ட் பண்ணணும் இன்னொரு பேஜ்க்கு அப்படின்னா அது ஃபார்மோட ஆக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா வியூஸ்குள்ளே இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபார்ம் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்மில் என்டர் பண்ணுற வேல்யூ எங்கே போகணும் அப்படிங்கிறத நான் எங்கே மென்ஷன் பண்ணணும், ஆக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா? சரி, இப்போது இங்கேருந்து சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எனக்கு கெட்டில் வேணுமா போஸ்ட்டில் வேணுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் அப்படின்ற மெத்தடில் அனுப்புகிறேன். மெத்தட் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெத்தடில் தான் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது சப்மிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு அது வருதா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், அது போஸ்ட் மெத்தடில் தான் வருது இல்லைங்களா? ஓகே, ஸோ அந்த போஸ்ட் மெத்தடில் வர்றதை நான் எப்படி எடுக்கணும், நார்மலாக கோடிக்னேட்டரில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓகே, ஸோ $this அப்படிங்கிற இது போட்டு ஓகே இன்புட். ஓகே, ஏன்னா இன்புட் அப்படிங்கிற டேக்லேருந்து தான் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஒரு இன்புட் தான் வரப்போகுது. அதனால நம்ம இங்கே எப்படி மென்ஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே, ஸோ அது வந்து போஸ்ட் மெத்தடில் வரப்போகுது. இந்த மெத்தடில் போஸ்ட் மெத்தடில் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மெத்தட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, போஸ்ட் மெத்தடில் வர்றதுனால
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் போஸ்ட் மெத்தடில் தான் எடுக்கணும். ஓகே, எதை வச்சு எடுக்கணும்னா அந்த நேமை வச்சு எடுக்கணும். இப்போ இந்த எஸ்டி நேம், ஓகே, இந்த நேமை இதுக்குள்ளே நம்ம போட்டுருக்கோம். ஓகே, இப்போது இது வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி எஸ்டி நேம், அடுத்து எஸ்டி இமெயில், தென் எஸ்டி மொபைல். ஓகேங்களா, இந்த நேம் அப்படியே எடுத்து நான் இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அங்கேருந்து அனுப்புகிற டீட்டெயில்ஸ் எனக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்கோ போட்டு இந்த வேரியபிளெல்லாம் கொடுத்துக்கலாம். எஸ்டி நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், டாட் எஸ்டி இமெயில் டாட் எஸ்டி மொபைல். ஓகே, இந்த 3 டீட்டெயில்ஸும் நமக்கு அங்கேருந்து வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து இந்த இடத்துக்கு போகணும். ஓகே, இப்போ நான் வந்து அதை செக் பண்ண போகிறேன். நேம் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ parallel code அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் வந்து parallel code, நம்மளுடைய சேனலோட இமெயில் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா parallelcode2018@gmail.com. ஓகே, ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கோடிங்கில் எரர் வருது, அது வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா என்னால் அது சால்வ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா, parallelcode2018@gmail.com. ஓகே, ஸோ மொபைல் நம்பர், பார்த்திங்க அப்படின்னா நான் சும்மா டம்மியாக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, திஸ் இஸ் நாட் மை மொபைல் நம்பர். ஓகேங்களா, ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த 3 டீட்டெயில்ஸும் எனக்கு இந்த பேஜுக்கு வருதான்னு நான் செக் பண்ணணும் இந்த கண்ட்ரோலருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே பார்த்திங்களா இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, அதில் என்ன விஷயம்னா parallel கோட், அதாவது நேம் வந்துருச்சு, மொபைல் நம்பர் வந்துருச்சு, ஆனால் இமெயில் வரல. ஓகேங்களா, ஸோ இந்த இமெயில் ஏன் வரல அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இந்த நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டி மெயில்னு தான் இருக்குது, ஆனால் நான் வந்து எஸ்டி இமெயில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன், அதனால அது வராது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இங்கே நேம் மாற்றிக்கிறேன். இப்போது அகைன் நான் திரும்பவும் பேக் போய்ட்டு திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறேன். ஓகே, 9876543210. இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா எல்லா டீட்டெயிலும் அங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, சரி, இப்போது எனக்கு வந்து ஒரு 3 இன்புட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ திஸ் இன்புட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் நீங்கள் கெட் மெத்தடில் அங்கேருந்து இன்புட் வர்றதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல கெட்டுன்னு போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, போஸ்ட்டுக்கு பதிலாக கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ எனக்கு 3 ஃபீல்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக போட்டு எடுத்துட்டேன். ஒருவேளை எனக்கு 20-30 ஃபீல்டு இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 20 வாட்டி 30 வாட்டி எழுதணும் இல்லைங்களா. ஸோ 20 இன்புட்டையும் நான் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நேமையும் நான் மென்ஷன் பண்ணி இன்புட் அப்புறம் போஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வாங்கி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அப்போ 20 வேரியபிள் நான் போடணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு டிஃபிகல்ட் வேயாக போகுது. ஓகேங்களா, ஃபீல்டு கம்மியாக இருக்கும்போது ஓகே, ஃபீல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எத்தனை ஃபீல்டு இருந்தாலும் சரி இது நீங்கள் போடவே தேவையில்லை, ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஓகே, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டோட இன்புட் எதுவுமே நீங்கள் வாங்க தேவை, டைரெக்டாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா
அங்கே ஒரு அரேயில் இருக்க வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேருந்து போஸ்ட் மெத்தடில் தான் வேல்யூஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த வேல்யூ அத்தனையும் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு அரேயில் தான் அனுப்பும். ஓகேங்களா? ஸோ அந்த அரேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், $_post அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்படி போட்டேன் அப்படின்னா இப்போது இந்த நேமில் வருது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த நேமில் வரக்கூடிய வேல்யூஸ் அத்தனையும் டைரெக்டாக நான் இந்த நேமை போட்டு வேரியபிளாக இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணேன், முன்னாடி இது ஒவ்வொரு வேல்யூவையும் வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளாக தான் நான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணேங்க. ஆனால் இப்போ என்னென்னா அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட் வேல்யூவும் ஒரு வேரியபிளாக மாறிக்கும் இந்த ஒரு லைன் நீங்கள் போட்டதுக்கப்புறம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முன்னே நான் வந்து இந்த 3 லைன் கோடிங் போட்டு 4வது லைன் இதை யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த ஒரே லைனில் இந்த மொத்த கோடிங்கையும் முடிச்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் போஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் என்ன மெத்தடில் அனுப்புகிறீங்களோ அதை கொடுக்கணும். நீங்கள் கெட் மெத்தடில் எடுத்துனா கெட்டு, போஸ்ட் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா இங்கே போஸ்ட்டுன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி பேக் போயிட்டு வேறு ஒரு இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? யூடியூப் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் வந்து tube@gmail.com சும்மா கொடுக்குறேன். மொபைல் நம்பர் அதே 9876543210. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். எனக்கு டைரெக்டாக இந்த நேம் வந்து டைரெக்டாக இப்போ இதனுக்கெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எடுக்காமலே எனக்கு பிரிண்ட் ஆக போகுது பாருங்கள், வந்துச்சுங்களா? யூடியூப்@gmail.com தென் மொபைல் நம்பர். ஸோ உங்களோட கோடிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கோங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு 2 ஃபீல்டு 3 ஃபீல்டு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. மோர் தென் 5 ஃபீல்டுக்கு மேலே போகுது அப்படின்னா என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய கோடிங் போடக்கூடிய கோடிங்கையும் குறைச்சிடும், அந்த டைமிங்கையும் உங்களுக்கு குறைச்சி சிம்பிளாக ரொம்ப ஸ்மார்ட்டாக போட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அங்கேருந்து டேட்டா இங்கே வந்துருச்சு. இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நாம் மாடலுக்கு சென்ட் பண்ணணும் இந்த டேட்டாவை. புரியுதுங்களா? ஸோ மாடலுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது, மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி நான் மாடலுக்கு சென்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். அப்போது அங்கே எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஃபார்மில் இருந்தோ இல்லை வேறு ஒரு இதில் இருந்தோ நம்ம டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு நான் ஃபார்மில் போஸ்ட் மெத்தடில் அனுப்பிச்சிருக்கேன். கெட் மெத்தடில் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெத்தடில் ஒரு டேட்டாவை அடுத்த கண்ட்ரோலருக்கு அனுப்பணும் அப்படின்னா அது இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு டிஃபிகல்ட் இருக்குது. என்னென்னா நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி ஃபுல் யூஆர்எல் கொடுத்து எழுதணும் அப்படின்னா திடீர்னு இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து என்னுடைய டொமைன் நேமாக மாறிடுச்சு அப்படின்னா நான் எங்கெல்லாம் இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் போய்ட்டு நான் திருப்பி டொமைன் நேமாக மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸாக மாறிடுது. இப்போ வந்து ஒரே பேஜ் தான் போட்டிருக்கேன், ஈஸியாக நான் மாற்றிட்டு போயிடுவேன். ப்ராஜெக்ட் ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பேஜ் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பேஜில் எல்லாத்துலேயும் போய் நான் வந்து டொமைன் நேமை மாற்றணும் அப்படின்னா இது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.